இவ்வளவு நியாயம் பேசுகிறீர்களே, 2252 ரூபாய் விடுவிக்கப்படும் என்று இன்றைக்காவது எங்கள் பிரதமர் பேசினாரா? இல்லையே. அவர்கள் அரசியல் செய்கிறார்கள், நாம் அரசியல் செய்யல. எங்களுக்கு பிஜேபி கட்சி எங்களுக்கு தமிழ்நாட்டில் எதிரி கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் உயிரோடு இல்லை. இருப்பது மாதிரி காட்டிக் கொள்கிறார். தாமரை முளைக்கும் தாமரை மலரும் என்று தாண்டி குதிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தாமரை மலராது. ஏனென்றால் ஏற்கனவே இங்கே தண்ணீர் தட்டுப்பாடு. தாமரை மலரும். தாமரைக்கு ஒரு குணம் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? அது தண்ணீரில் தான் வளரும், தண்ணீரில் தான் வாழும். ஆனா ஒரு கையகலம் தண்ணீர் எடுத்து நீங்க தாமரை இலையில விட்டுட்டீங்கன்னா அந்த தாமரை இலை அந்த தண்ணீரை நிராகரித்துள்ளது. தன்னை தாங்குகிற தண்ணீரையே தாங்க முடியாததுதான் தாமரை. அந்த தாமரையை தமிழர்கள் தாங்குவதற்கு தயாராகும். இப்ப அரசியல் செய்யற அதிமுக 4 புறா உடைச்சிட பழனிசாமி ஒரு இடைச்செருகல். அவன் இன்னைக்கு கையில் எடுத்துட்டீங்க. அவன் கால்களை தேடி பயணிக்கிறான். எடப்பாடி பழனிசாமி வேர்களை தேடி தண்ணீர் பயணிக்கிறது. கார்களை தேடி என் தம்பிகள் பயணிக்கிறார்கள், என் பிள்ளை பயணிக்கிறார். வார்களை தேடி எங்கள் தமிழர்கள் பயணிக்கிறார்கள். சீர்களை தேடி பெண்கள் பயணிக்கிறார். ஊர்களை தேடி பிரயாணிகள் பயணிக்கிறார். திருத்தலங்களை நாடி பக்தர்கள் பயணிக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கால்களை தேடி பயணிக்கிறார். சசிகலாவின் காலில் விழுந்தான். ஒரு ஊர்வன போல மேசைக்குள்ளேயே ஊடுருவி அவர் காலில் விழுந்தான். அந்த அம்மையார் இதனை சரியாக அடையாளம் கண்டு கொள்ளாமல் முதலமைச்சராக சுட்டிப்பார். எடப்பாடியை விட்டால் எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் தெரியாது. அவன் ஓசூர் சத்தியத்தில் வந்து நின்றால் கோர்ட்டில் இருந்த கருதி அவனுக்கு சுமையை கொடுத்து விடுவார்கள். அவ்வளவுதான் உனக்கு இருக்கிற அறிமுகம். நீ இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆயிட்ட. அந்த அம்மாவுக்காவது குறைந்தபட்ச விசுவாசமாக இருந்தாயா? அவர்கள் சிறைக்கு போய்விட்டார்கள். சிறையில் இருந்தவரை மீட்பதற்கு உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும், செய்யல. சிறைக்கு சென்றவரை நீ சித்திரவதை செய்தாய். கட்சியை விட்டே நீக்கி அவங்க பொலிட்டிக்கல் கேரியரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீ என்ன அரசியல் செய்கிறாய்? நீ உனக்கு நன்றி உணர்ச்சி இருக்கிறதா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.